காலத்தில் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தை சிறப்புடன் ஆட்சி செய்தனர். இவர்களைத் தவிர குறுநில மன்னர்களும் இருந்தனர். சேர அரசு பார்த்தோம்னா சங்ககால சேர அரசோடு தற்கால கேரள பகுதியை உள்ளடக்கியது. இவர்களின் தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் தொண்டி என்பதாகும். சேரர்களின் கொடியில் வில்லம்பு பொறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பனம்பூ மாலையைச் சூடுவர். இவர்கள் வானவர், வில்லவர், மலையர் என பட்டப்பெயர்களால் அழைக்கப்பட்டனர். சங்ககால சேர அரசில் முதலாவதாக உதியன் சேர்லாதன் மரபும் இரண்டாவதாக இரும்புரை மரபும் சேர நாட்டை ஆட்சி புரிந்தன. சங்ககால சேர மன்னர்களில் தலை சிறந்தவன் செங்குட்டுவன். 10 மகனானரும் செங்குட்டுவனை பற்றி செய்திகளை கூறுகிறது. 10 முதல் 10 பாட்டுரை தலைவன் உதியஞ்சேரல், 2ஆம் 10 பாட்டுரை தலைவன் நெடுஞ்சேர்லாதன், 3 பல்யானை கெல்கழு குட்டுவன், 4 கன்னி நான்முடிச்சேரன், 5 செங்குட்டுவன், 6 ஆடு கோட்பாட்சேரலாதன், 7 செல்வ கடுங்கோ வாலியாதன், 8 பெருஞ்சேல் இரும்பொறை, 9 இளஞ்சேரல் இரும்பொறை, 10 மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. செங்குட்டுவனுடைய போர் பற்றி வெற்றிகளை பற்றி சிலப்பதிகாரம் கூறுகிறது. செங்குட்டுவன் இமயம் வரை படையெடுத்துச் சென்று இமயத்தில் விற்கொடியை நாட்டினார். பின்னர் அங்கிருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு நினைவு சின்னம் அமைத்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். செங்குட்டுவனின் இளவலான இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சேர்லாதன், பெரும் சேரல் இரும்பொறை, கணைக்கால் இரும்பொறை ஆகியோர் புகழ்மிக்க சேர மன்னர்கள். சேரன்னா கடல் பிறக்கோடிய செங்குட்டுவன் பட்டப்பெயர். உதயஞ்சேரல்னா பெருஞ்சோற்றுதியன் பாரத போரில் உணவு அளித்ததால். நெடுஞ்சேர்லாதன் இமயவரம்பன் ஆதிராஜன்.